கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த நாளிலும் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தாங்க முழுவதுமா என்பதை வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் இன்று பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய வேதத்தின் வெளிச்சத்திலே அப்பா நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் போதிப்பீராக சுவாமி. இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடைப்படும் சுவாமி, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாம மட்டுமே மகிமடையட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அப்படிங்கிறதான தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு வேத பகுதி. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இந்த காரியம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். சமரியா பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக ஆண்டவர் வந்து அந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் அந்த பெண்ணுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் சீசர்கள் வந்து அவருக்காக சாப்பாடு வாங்க போயிருப்பாங்க. அவங்க வந்து சாப்பிடும்படி சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லிட்டு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாங்க, பிதாவின் சித்தத்தை செய்கிறதா என்னுடைய போஜனம் என்று. நிறைய இடங்கள்ல, இந்த பகுதி மட்டுமல்ல, நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் அதுதான் சொல்லும். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால், பிதாவின் சித்தமானதையே தேடின இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்க ஆவியானவர் நம்மளை அழைக்கிறார். நம்முடைய வேலை பார்க்கிற காரியமாக இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய திருமண வாழ்க்கை, நம்மளுடைய செய்கிற தொழில்கள், நம்ம செய்கிற வேலை பார்க்குற காரியங்கள் அனைத்திலும் பிதாவின் சித்தம் இருக்கிறதா, பிதாவின் சித்தத்தின்படி நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா வேதம் சொல்கிறது எபேசியர் 5:19 நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று. அப்ப கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். கர்த்தருடைய சித்தத்தை படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு விரோதமாக நம்ம வந்து ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதாமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்ம அழைக்கிறார். யோனாட்ட வந்து ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லுவாங்க, ஆனால் அவர் தர்சிச்சு போயிடுவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றின ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுத்தவான்கள் வந்து நிறைய காரியங்களில் வழி தவறி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தவறு எங்கேயாவது செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம வந்து எல்லா காரியங்களிலும் பெர்ஃபெக்டாக செஞ்சு முடித்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து தான் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரங்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாமே திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கிட்ட இருக்கிற நிறைய குறைகளை நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவங்க செய்த தவறுகள், அவங்க வழி விலகின காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்ம
கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம முழுவதுமாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, அது இயேசு கிறிஸ்து தான். அவங்கட்ட இருந்து இயேசு கிறிஸ்துட்ட இருந்து தான் நிறைய காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படி வேதத்துல இன்னைக்கு ஒரு 2 நபர்கள நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 நபர்கள் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். வல்லமையாக ஊழியம் செய்த மனிதர்கள் தான். ஆம் ஒரு 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 நேரங்கள்ல வந்து ரொம்ப ஒரு சோர்வாகி, பலன் குன்றி போய், ஆண்டவரே எங்களால முடியல போதும் அப்படின்னு சொல்லுகிற ஆ காரியங்கள் உண்டு. அதிலிருந்து அவங்கள ஆண்டவர் எப்படி பலப்படுத்தி, திடப்படுத்தி, முழுவதுமாக பிதாவின் சித்தத்தை அவங்க நிறைவேற்றி முடிச்சாங்க என்பதை நம்ம ஆராய்ந்து இன்னைக்கு நம்ம வேதத்தின் வெளிச்சத்திலே பார்ப்போம். முதலாவது ஒரு நபர் யார் என்றால் மோசே. மோசே வந்து எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கும் மேலான மனிதர்கள் அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு அவங்க வழிப்பிரயாணமா கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியத்துக்காக தேவன் அவரை அழைத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து வழிநடத்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அவருக்கு பயங்கர சோர்வு வந்துடுது. இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணுகிற முரட்டாட்டம், இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணுகிற கலகங்கள், இதனால அவருக்குள்ள ஒரு பயங்கர சோர்வு வந்து ஒரு தொய்வு வந்து என்ன ஆயிருது, போதும் கர்த்தாவே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துறாரு. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இறைச்சிக்காக ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு எகிப்துல நாங்க அந்த மாதிரி நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு அங்க கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரி காய்கள், கும்மட்டி காய்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. வெள்ளை பூண்டுகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த மன்னா மட்டும்தான் இருக்கு. இந்த மன்னா தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவங்க வந்து ரொம்ப முறுமுறுத்து ஆண்டவருக்கு எதிராக அவங்க கோபப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு காரியம் வந்து ஆண்டவருக்கு மிகவும் கோபம் உண்டுது. மோசேக்கும் அது ரொம்ப ரொம்ப அவனோட மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது என்று வேதவார்த்தை சொல்லுகிறது. அப்போ மோசே என்ன சொல்றாரு கர்த்தரை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் 11ஆம் அதிகாரம் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனதென்ன அப்படின்னு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு. பண்ணிட்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனம், இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்பொழுதே என்னை கொன்று போன்று என்னால முடியல. இந்த ஜனங்கள் பண்ணுகிற பாரங்கள், இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியங்கள் எனக்கு ரொம்ப மிஞ்சின பாரமா இருக்கு. என்னால முடியல. இந்த உபத்திரவத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. இந்த பாதையை என்னால கடந்து போக முடியல அப்படின்னு மோசே வந்து அங்க போய் வேண்டிக் கொள்ளுகிறார் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்றாரு, என்னை கொன்று போடுங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் இல்லையா. இந்த நாள்ல நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஊழியத்திலே இருக்கலாம், குடும்ப காரியங்கள் இருக்கலாம், குடும்ப உறவுகள் மூலியமாக நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல, செய்கிற தொழில்களை, இப்படி நிறைய இடங்கள்ல நமக்கு ஒரு சோர்வு, ஒரு போராட்டங்கள்லாம் வரும்போது நம்மளும் நிறைய இடங்கள் இப்படி தொய்ந்து போயிடும் இல்லையா. போயிட்டு என்னால் முடியல, எனக்கு இதுக்கு மேலே இது தாண்டி போக முடியல, ஏன்னா இது கடந்து போக முடியல. நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று நம்ம ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவோ நாட்கள் கேட்டிருப்போம். நான் அந்த மாதிரிலாம் கேட்டது உண்டு. என்னால் முடியல ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் வந்து போக முடியல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் மோசேயும் அதே நிலைமையில தான் வர்றாரு. வந்து என்னை கொன்று போடணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். அங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் வேண்டிக் கொண்டபடி செய்யாம, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல மூப்பர்கள்ல தலைவர்களா இருக்கிற ஒரு 70 பேரை நீ வந்து ரெடி பண்ண கூட்டிட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்துரு. அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல், நீ ஒருவன் மாத்திரம் இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு
கஷ்டப்படாம போராடாம உன்னோடு கூட அவங்களையும் சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அப்ப ஒரு 70 பேரை அடிஷ்னலா தராங்க ஆண்டவர் தந்து, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஆண்டவர் தராங்க மோசேக்கு. அவனுடைய பாரத்திலிருந்து அவன் விடுபடுவதற்கும் அவனுடைய சுமையை வந்து குறைப்பதற்கும் அதை லகுவாக்குவதற்கும் அங்க ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனும் ஒரு சொல்யூஷனும் தந்து ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் மோசையை வழிநடத்தி கொண்டு போறாங்க. இப்போ மோசையை கொண்ட ஆண்டவருடைய திட்டம் என்ன? மோசையை வந்து கானான் வரைக்கும் போக வேண்டியது அவசியம். இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு கானான் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அதன்படி கொண்டு போகணும். ஆனா இங்க இடையிலேயே அவருக்குள்ள என்ன ஆயிருது? சோர்வு வந்துருது, ஒரு தொய்வு வந்துருது, ஒரு விரக்தி வந்து, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை கொன்று போடுங்க, என்னால முடியல அப்படின்னு கேட்கறத பார்க்கிறோம். ஆனா மோசையோட முடிவு எப்படியாக முடிகிறது பார்த்தீங்கன்னா, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான். அவன் வந்து கானானுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மோவாப் தேசம், அங்க ஒரு மலையில அவனை ஆண்டவர் கொண்டு போய் அவன் வந்து அங்க மறிக்கிறான். மோசே மறிச்சோடனே அவர் எடுத்து ஆண்டவரே அடக்கம் பண்ணுகிறார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குள்ளேயே அறியான். மோசே மறிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயது வரைக்கும் மோசைக்கு பலன் குறையல, கண் இருளடையவும் இல்லை. அவன் அவ்வளவு திடகாத்திரமா அவ்வளவு பலனா இருந்திருக்கான். மட்டுமல்ல, அவன் ஒரு மலையில போய் ஆண்டவர் வந்து அவன் மறித்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே எடுத்து மோசையை அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியம் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு விஷயம் இல்லை, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லை. ஆண்டவரே அவனை எடுத்து அடக்கம் பண்ணுகிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. மோசே ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இது நான் நினைச்சு பார்த்தேன், சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். இஸ்ரேல் ஜனங்களை வழிநிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போதே ஒருவேளை நான் பாதியிலே இறந்துட்டுனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மொத்த பேரும் எனக்காக துக்கம் கொண்டாடுவாங்க. என்னை வச்சு ஒரு 7 நாள் அந்த தூப வர்க்கம் எல்லாம் வச்சு என்னை வந்து எனக்காக அடக்க ஆராதனை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு மோசே ஒருவேளை நினைத்திருக்கலாம். இது ஒரு கற்பனை தான். ஆனா ஆண்டோடைய திட்டம் பாருங்க, அழகா அவனை வந்து ஒரு மலையில ஏற பண்ணி அங்க அவன் மறிச்ச உடனே அவனுக்கு வந்து ஆண்டவரை எடுத்து அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது முழுவதுமாக மோசே வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு வாழ்க்கை. இடையிலேயே வந்து அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா மோசையுடைய காரியம் என்னவாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம மோசையை குறித்து ஒரு சாட்சியா பேசுறது இருந்திருக்குமா என்றால் சந்தேகமே. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு அவனுக்கு ஒரு அடிஷ்னலா ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவனுக்கு ஒரு பலன் தந்து மீண்டுமாக அவன் ஓடுவதற்கு கிருபை செஞ்சார். அதே போல இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல சோர்வு விட்டுருப்போமானால், ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், ஒருவேளை நம்ம செய்கிற தொழில்கள், வேலைகள், இப்படி எந்தோ ஒரு விஷயத்துல நம்ம சோர்வாகி கொஞ்ச நாள் அதை விட்டுருவோம், இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு வேலை நிப்பாட்டி இருப்பீர்களானால் ஆண்டவர்கிட்ட வந்து அலண்டவிடமிருந்து பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி திரும்ப ஓடுவதற்கு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையாக கிரியை செய்வாங்க, கிருபையாக மனம் இறங்குவாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து ஆண்டுடைய திட்டத்தின்படியும் ஆண்டுடைய சித்தத்தின்படியும் மறுபடியும் எல்லா காரியங்களையும் நீங்க செய்ய தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததாக ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா எலியா வந்து ஒரு வல்லமையாக ஊழியம் செய்த மனிதன். இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே விக்கிரங்களை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டயத்துல ஆகாபும் எசேபேலும் தான் இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு மனுஷன் எலியாவுடைய எப்படி இன்ட்ரோடக்ஷன் சொல்லப்படுகிறது என்றால், அவர் வந்து தேவன் முன்பாக நிற்கிற ஒரு மனிதன். அப்படிதான் அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வந்து ஒரு செவி வந்துருது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல தன்னை அவர் வந்து அடையாளப்படுத்துகிறது வந்து இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லுவாரு ஆகாப் ராஜாட்ட. அப்படியாக நிற்கிற ஒரு மனுஷன்தான். அவரு சொன்னாதான் தேசத்துல மழை பெய்யும், அவரு சொல்லலைன்னா மழை பெய்யாது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் வந்து கிரியை செஞ்சாங்க. அப்படி ஒரு தேவ மனிதனாக இருந்தார். தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனாக எலியா இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு சோர்வு வந்துடுது. என்ன சோர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு காரியத்தை, ஒரு அதிசயத்தை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன செய்வாருன்னா, ஆகாப் ராஜாட்ட போயிட்டு இன்னைக்கு வந்து யார் தெய்வம்ங்கிறத நம்ம நிரூபிச்சு பார்த்துருவோம். எந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போய் சொல்லுவாரு, எந்த மட்டும் நீங்க கொந்தி கொந்தி நடப்பீங்க, இன்னைக்கு யார் தெய்வங்கிறத நம்ம நிரூபிச்சிருவோம்னு சொல்லிட்டு, உங்களுடைய தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் கூட்டிட்டு வாங்க, 2 காளைகளை பிரிச்சு எடுத்துக்குவோம். யாருடைய காலையில நம்ம பலி செலுத்தி நெருப்பு வந்து அக்னி வந்து பட்சிக்குதோ அவங்க தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு கொடுக்குறாரு. கொடுத்தபடி அதே போல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூடுறாங்க கர்மேல் பர்வதத்துல. வந்தோடனே அங்கேயும் 450 பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 4 பேர் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காலை கொடுக்கப்படுகிறது. அவங்களுடைய காலை எடுத்து அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அக்னி வரல, பச்சிக்கல் எதுவுமே செய்யலை. ஆனால் எலியா ஒரு காலையை துண்டு துண்டாக வெட்டி அங்கே ஒரு பலிபடத்தை செப்பனிட்டு ஒரு பலிபடத்தை கட்டி அது மேலே வந்து காளைகளை சந்து சந்தாக வெட்டி அதில் தண்ணி ஊற்ற சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாரு. அக்னி வந்து அப்படியே பச்சித்தது. கத்தடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. அப்போ ஒரு பெரிய ஒரு பதில் ஆண்டவர் அங்க பலிபீடத்துல வந்து காமிக்கிறாங்க. அது செஞ்ச உடனே அந்த அந்த அற்புதம் நடந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்ப அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் திரும்பவும் ஆண்டவரத்துல வந்து கர்த்தர் தான் தெய்வம், குந்தி குந்தி நடந்துட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் மாறினாங்க, கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாங்க. சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் அங்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தாங்க. இந்த காரியத்தை செஞ்சதை கேள்விப்பட்ட எசபேல் என்ன பண்ணிட்டாங்க, எலியாவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இதே போல நீ எப்படி தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செஞ்சியோ அதே போல நாளைக்கு இந்த நேரத்துல உனக்கும் அதே மாதிரி செய்யப்படும் சொல்லி, உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சேர்க்கடுவார்கள் என்று சொல்ல சொன்னாள். அவளுக்கு ஒரு ஆள் அனுப்பி, உன் பிராணனுக்கு நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டதை கேள்விப்பட்ட அந்த எலியா என்ன பண்ணிடுறாரு, பயந்து போய் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்த தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் தான். ஆனா பாருங்க, அவருக்குள்ள ஒரு ஒரு ராணி வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவருக்குள்ள ஒரு உயிர் பயம் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க என்ன பண்ணிடுறாரு, பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் அங்க ஒரு வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணமா உள்ள போய் ஒரு சூரச்செடியில படுத்துக் கொள்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி அங்கேயும் பாருங்க, மோசையை போல இவரும் என்ன சொல்றாரு, நான் சாகணும், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அங்க வந்து படுத்துறாரு, சூரச்செடிக்குள்ள போய் படுத்துட்டு, போதும் கர்த்தாவே, அங்க ஜெபம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, ரிலாக்ஸா போய் படுத்துறாரு. என்ன ஜெபம் பண்றாரு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என்னால முடியல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் சொல்லி அங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்துறாரு. இதுதான் தேவனுடைய திட்டமா? கிடையாது. எலியாவை கொண்டு தேவன் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இவருக்கு இடையிலேயே வந்து என்ன ஆயிருது, சோர்வு வந்துருது, இடையிலேயே வந்து ஒரு தொய்வு வந்துருது. வல்லமையா ஊழியம் செய்த ஒரு மனிதன், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்திடும்படியாக அற்புதத்தை செய்த ஒரு மனிதன் தான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவருக்குள்ளேயும் சோர்வுகள் வந்துருது, ஒரு பலவீனம் வந்துருது. அப்ப இந்த மாதிரி அவர் வேண்டிட்டு படுத்துறாரு. அப்பொழுது என்ன ஆகுது, ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு போஜனம் கொடுக்குறாங்க. திரும்பவும் சாப்பிட்டது படுத்துறாரு. திரும்ப இன்னொரு தூதன் வந்து அவங்களுக்கு ரெண்டாம் தரமும் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அது தூதன் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமும் 40 நாள் அவர் வந்து ஒரு நடைப்பயணமா போய் ஒரு கெபிக்ல போய் அங்க போய் ஒழிஞ்சுக்கிறார். அங்க ஒழிஞ்சோடனே அங்க ஆண்டவர் வந்து அவரோட இடைப்படுறாரு, மெல்லிய சத்தத்தின் மூலியமாக அவர்கிட்ட இடைப்பட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் 16ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 19:16 அவருக்கு எலியாக்கு அடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், ஆண்டோடைய சித்தம், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்னங்கிறத வெளிப்படுத்துறாங்க.
பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகாலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 2 ராஜாக்களை வந்து நீ அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு தீர்க்கதரிசியை உன் ஸ்தானத்துல எலிசாவை உன் ஸ்தானத்துக்கு கொண்டு வா. இது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம், கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை அவர் வந்து அதுக்கப்புறம் பலனடைஞ்சு, அந்த தூதன் வந்து அப்பமும் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பலனடைஞ்சு தேவனுடைய வார்த்தை அவருக்காக வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவரோடு பேசினதுக்கு அப்புறம் அவர் தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்திக்கிட்டு மறுபடியும் போய் என்ன பண்றாரு, ராஜாக்கள்ல 2 பேரையும் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு எலிசாவை அவன் ஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தான் எலியாவுடைய காரியம் என்ன, எலியாவோட முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11, 12. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11, 12. இந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எலிசாவும் அவரும் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு பிரயாணமா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த யோர்தான் நதிக்கரை தாண்டோடனே அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொண்டு போயிட்டே இருக்காங்க. 11ஆம் அதிகாரம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இதுதான் ஆண்டோடைய திட்டம். எலியா வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் அவருடைய திட்டம். அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும் அவங்கள வந்து 2வா பிரிச்சு அப்படியே சுழல் காட்டுல அப்படியே எலியா பரலோகத்துக்கு ஏறி போகணும். இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்ல, அதிசயம் இல்ல. அந்த காரியத்துக்கு எலியா வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப எலிசா சொல்றாரு பாருங்க, அதை எலிசா கண்டு தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். சாட்சியா சொல்றான் எலியாவை எப்படி இருந்தீங்க, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தீங்க அப்படின்னு. எப்பேற்பட்ட சாட்சி இல்லையா? அன்னைக்கு எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தா இந்த சாட்சி இன்னைக்கு இருந்திருக்குமா? எலிசா சாட்சியாக சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியா இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியா இருக்கணும். இந்த சாட்சியை கெடுப்பதற்காக தான் சாத்தான் வந்து நமக்கு பிசாசானவன் நமக்கு சோதனைகளெல்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி நம்ம எப்படியாவது விலை செய்யணும்னு பண்ணி இந்த சாட்சி கெட்டு போக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய போராடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் போக நமக்கு உதவி செய்வார். நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே போதும் ஆண்டவர் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுகிறத விட்டுட்டு, ஒரு காலத்துல நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இது கற்றுக் கொடுத்த காரியம், ஆண்டவரே இந்த காரியத்தை கடந்து போக, இதை தாண்டி போக எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, என் கூட இருந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அப்படியா நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. இதில் இந்த விஷயங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்கும் வரும்போது அதுல இருந்து நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவர் வந்து கூடயே இருந்து நம்மளை வந்து வழி நடத்தி போவாங்க. வல்லமையோட தேவனா இருக்கிறாங்க. அதே போல எலியாவும் அதே மாதிரிதான் பண்ணிட்டாரு. அப்ப இவங்க 2 பேருக்குமே இதே மாதிரி சோர்வுகள் வந்துச்சு. ஆக்சுவலா இவங்களை கொண்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாங்க. அந்த திட்டம் முழுமையா செஞ்சு முடிச்சாங்க. இடையில அவங்களுக்குள்ள சோர்வுகள் வந்துட்டு தான் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவங்களுடைய காரியங்கள் அப்படியே போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் ஆண்டவரை எனக்கு கொன்று போட்டுருங்க, முடியல, மிஞ்சின பாரமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஆண்டவர் பலன் தந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்து ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு தந்து கலந்து அவங்க எப்படி தாண்டி போனாங்க என்பதை பார்த்து நம்ம அறிந்து கொண்டோம். அதே போலதான் ஜீசஸ்க்குமே இந்த சோர்வு வந்துச்சு. ஜீசஸ்க்குமே இந்த இதே போல ஒரு போராட்டங்கள் வந்துச்சு, வியாகுலங்கள் வந்துச்சு. அதை ஜீசஸ் எப்படி மேற்கொண்டாங்க என்பதை பார்ப்போம். அடுத்ததா இந்த 2 பேருடைய மரணமும் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், எலியா வந்து சுழல் காட்டில் அப்படியே உயிரோடு இருக்கும்போதே அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. மோசே வந்து மரித்து கடவுளா அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த 2 பேருடைய மரணங்கள் எதுக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு இது அடையாளமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 16, 17 இப்படிவாக வசனம் சொல்லிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை போது இங்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவர் வந்து இறங்கி வருவாங்க மத்திய ஆகாயத்துல. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மோசையை போல மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு இயேசு கிறிஸ்துட்ட போவாங்க மத்திய ஆகாயத்துல. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எலியாவை போல நம்ம ஒருவேளை ஆண்டவர் சித்தமானால், ஆண்டோடைய வருகை தாமதிக்குமானால், நம்ம உயிரோடு இருப்போமானால், அப்ப நாம என்ன பண்ணுவோம்? எலியாவை போல எடுத்துக்கொள்ளப்படுவோம் பரலோகத்துக்கு, அதாவது மத்திய ஆகாயத்துக்கு. பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல நாமும் மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் இந்த அடையாளம் தான் இவங்க 2 பேருடைய மரணத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது. இது பெரிய ஒரு திட்டம், ஒரு பெரிய தேவனுடைய ரகசியம். அப்ப இதுக்காக தான் ஆண்டவர் அவங்கள வந்து அழைத்தாங்க, பிரித்து எடுத்தாங்க. இந்த நோக்கம் நிறைவேறி முடிஞ்சிச்சு. அந்த இடையில அவங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒருவேளை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு இவங்க ஒரு சாட்சியாக வந்திருக்க முடியுமா? இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு சாட்சியாக இன்னைக்கு நம்ம அவங்கள பேசும்படியாக ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு 4 பேருக்கு சாட்சியாக இருக்கணும். 4 பேருக்கு அது ஒரு 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 உற்சாகத்தை தரக்கூடியதாக, நல்ல ஒரு விசுவாசத்துல வேரூன்றி வரக்கூடிய ஒரு மக்களாக மக்களுக்கு அது ஒரு ஒரு உதாரணத்துவமா இருக்கணும், ஒரு சாட்சியாக இருக்கணும். நீங்க வந்து மதில் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, தேவனுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கெடுக்கிறதுக்கு தான் வந்து சாத்தான் பொல்லாங்கன் வந்து சோதனைக்காரன். அவன் வந்து ரொம்ப போராடுவான். நம்ம வந்து அதை மேற்கொள்ளணும். ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அதை அழகா மேற்கொண்டாங்க. ஜீசஸ்க்குமே என்னாச்சு, ஊழியங்கள் செய்து வந்துட்டு இருக்காங்க. அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவங்களுக்கு ஜீசஸ்க்கு தெரியுது, பெரிய ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணி. அந்த பணிக்காக ஆண்டவர் போகும்போது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப சிலுவையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன பிதாவிடத்துல போய் அவங்க கேட்குறாங்க, ஜெபம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36லேருந்து 44 வரைக்கும் அங்க கெத்செமனே தோட்டத்துல நடக்கிற ஒரு சம்பவம். ஜீசஸ் என்ன பண்றாங்க, போய் ஜெபம் பண்றாங்க. வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு ஜெபம் பண்றாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணாமலும் நீங்க இங்க உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி. சீசர்கள் வந்து 3 பேரை கூட்டிட்டு போறாங்க. பேதுருவையும் யாக்கோபு யோவான் 3 பேரையும் கூட்டி போய் நீங்க இங்க இருங்க, நான் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவர் ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு ஜெபம் பண்றாங்க. பேதுருவையும் செபெதேய குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்பா, என்னால என் சித்தம் அல்ல, ஆகிலும் உங்களுடைய சித்தம் சுவாமி, உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அதுக்கு முன்பாக பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரு, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து. இது ஒரு தடவை இல்லை, 3 தடவை அதே மாதிரிதான் ஜெபிக்கிறாங்க. அவர் மறுபடியும் 42ஆம் வசனம், அவர் மறுபடியும் 2ஆம் தரமும் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று ஜெபம் பண்ணினார். இதை நான் தான் செய்ய முடியும் அப்படின்னா நான் செய்கிறேன் ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தம் இருந்தா என்னை நீங்கட்டும், இல்லைன்னா வேணாம் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு தன்னையே ஒப்பு கொடுக்குறாங்க. தன்னையே வந்து ஆண்டவர் வந்து அர்ப்பணிக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. 2ஆம் தடவை அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. 3ஆம் தடவும் அதே பேர் தான். 3ஆம் தரமும் அவர் திரும்ப வந்து அவர்களை மறுபடியும் நித்திய பண்ணதை கண்டார். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே, அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ 3 தடவையும் வந்து இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் தான் சிலுவை
மரணத்தை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார்கள். பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக செய்து முடித்த இயேசு கிறிஸ்து. அங்க வந்து ஆண்டவரே என்னால முடியல போதும் அப்படின்னு ஜீசஸ் சொல்லவே இல்லை. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள்னு கேட்கவும் இல்லை. நான் செய்கிறேன்ப்பா, உங்களுடைய சித்தத்தின்படியே நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சிலுவையில் செய்த காரியங்கள் நம்ம எல்லாம் அறிந்த விஷயம்தான். இந்த சிலுவை மரணம், சிலுவை பாடுகள் எல்லாமே நமக்காக தான். ஏன் தன்னை அப்படியாக அவர் வந்து தாழ்த்தினாங்க? பிலிப்பியர் 2:8 சொல்லுது பாருங்களேன். பிலிப்பியர் 2:8 பிலிப்பியர் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சிலுவையில் ஓரமாக ஆண்டவர் வந்து மாறினாங்க. உளப்பட்ட நிலம் போல ஆண்டுடைய உடம்பு வந்து அவ்வளவா இரத்தத்தால், காயங்களால் நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம், வேதத்திலையும் படிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து. ஏன் நமக்கு இவ்வளவு தூரம் அவர் வந்து தாழ்த்தினார்? ஏன் தன்னை இவ்வளவு தூரம் ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, நமக்காக தான். நம்மளை வந்து காப்பாற்றணும், நம்மளை வந்து இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ஆண்டவர் அவ்வளவாக பாடுபட்டார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் 1:4. கலாத்தியர் எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் என்ன? ஜீசஸ் வந்து சிலுவையில மரணிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் பிதாவின் சித்தம். அதுக்காக தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். இது யாருக்காக ஒப்பு கொடுத்தார்னா நமக்காக தான். எதுக்கு? நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இந்த உலகமும் இந்த உலகம் வந்து இப்பொழுது சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாய், அதிலிருந்து போராடி கொண்டிருக்கிற நமக்கு விடுதலை தரும்படியாக, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அவங்கிட்ட இருந்து நம்ம விடுவிக்கும்படியாக தேவன் வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்காக தான் தன்னை தாழ்த்தினாங்க. அதற்காக தான் அவ்வளவு தூரம் ஒப்புரவாகி கீழ்ப்படிந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நமக்காக, நம்மளை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தினார், தாழ்த்தினார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தினார். இதே இன்னொரு வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தீத்து 2:14. தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பவுல் எழுதின தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஒப்பு கொடுத்தது காரணம் என்னன்னா, நமக்காக, நம்மை பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக மட்டுமல்ல, சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்கும்படி. எல்லா அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள்லேருந்து நம்மை மீட்டுக்கொண்டு அவருக்குரிய ஜனங்களாக, அவருக்குரிய ஒரு பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த மனவாட்டியாக, பரிசுத்த ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரிய ஜனங்களாகும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக தான் சிலுவையில தன்னை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் ஆண்டவர் வந்து சிலுவையில பாடுபட்டாங்க, சொந்த ஜனங்களாக இருக்கும்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி யாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நற்கிரைகளை செய்ய இந்த நாளிலும் இந்த உலகத்துல வந்து நற்கிரைகளை செய்யறது வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இங்க நற்கிரையை செய்ய முடியும். இப்போ இந்த தேசம் வந்து பொல்லாங்கால நிறைஞ்சிருக்கு. அன்பு இல்லை, அன்பு தணிந்து போயிடுச்சு. எல்லாம் சுயநலமா இருக்கிறாங்க.
அக்கிரம செய்கைகள் பெருகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகிட்டே இருக்கு. கொலை, கொள்ளைகள், இப்படிப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள் தேசத்துல நிறைய பெருகிட்டே இருக்கு. ஆனா இதன் மத்தியில நம்ம தான் வந்து நற்கிரிகளை செய்ய ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட எந்த மனுஷனும் பொல்லாப்பு செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்கள் நற்கிரிகளை செய்யும்படியாக அது நம்மை சுத்திகரிக்கும்படி நம்மளை சுத்திகரிச்சாதான் அந்த நற்கிரிகளை செய்ய முடியும். நாம உலகத்தோடு ஒன்று இருந்தோம்னா நமக்கு அந்த நற்கிரிகளை எல்லாம் செய்ய முடியாது. நாம ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்போதுதான் நற்கிரிகளை நம்ம செய்ய முடியும். தீமைக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு கணத்துல அடிச்சா மறுகணத்தை காட்டு என்று ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா? இந்த காரியங்கள் எல்லாம், இந்த மாதிரி நற்கிரிகள் எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்காகத்தான் சிலுவையில அவ்வளவு தூரம் பாடுபட்டார். அதற்காக தான் அவர் வந்து தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். கடைசியா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். 1 கொரிந்தியர் 15:14, 15:24. 1 கொரிந்தியர் 15:24. இவ்வளவு தூரம் ஆண்டவர் எல்லாம் செய்து முடிச்சுட்டு கடைசியா பிதாவின் சித்தம் எப்படியாக முடிய போகுது என்றால் 24ஆம் வசனம், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறதுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்க்கும்படியாகத்தான், அவருடைய ராஜ்யத்துல, பிதாவுடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்க்கும்படியாக தான் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டாங்க, இவ்வளவு தூரம் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இது என்ன வசனம்னா தீர்க்க தரிசன வசனம். கடைசியில நடக்க போற காரியம், உலகம் அது முடிவு எப்படி இருக்கும் என்பதை பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது. இந்த உலகத்தின் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும், இன்னைக்கு சாத்தாங்கிட்ட தான் இருக்கு எல்லாமே, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் பரிகரிச்சு தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா காரியங்களையும் பரிகரித்து பிதாவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டவருக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வேத வார்த்தை சொல்கிறது. அந்த ராஜ்யத்துல நம்மளை சேர்க்கும்படியாக, அந்த ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறும்படியாக தான் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் எல்லா பாடுகளையும் சகித்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சாங்க. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நம்ம நினைவு கூர்ந்து இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது சோர்வடையாம நற்கிரிகளை செய்யும்படி நம்மளை சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அதுக்கு பலன் தருவாங்க. கெத்செமனே தோட்டத்துல வந்து ஆண்டவர் வந்து போராடி ஜெபிக்கிறாங்க இல்லையா? ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மோசேக்கு எப்படி 70 பேர் ஆண்டவர் தந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்களோ, எலியாவுக்கும் 2 தூதர்கள் வந்து அப்பமும் தண்ணியும் கொடுத்து பலப்படுத்தி அவரை வந்து திரும்பவும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஓட வச்சாங்களோ, அதே போலதான் ஜீசஸ்க்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 22ஆம் அதிகாரத்துல ஒரு தூதன் வானத்திலிருந்து தோன்றி அவரை பலப்படுத்துவார். ஜீசஸை வந்து பலப்படுத்துவாங்கன்னு வசனம் சொல்லிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். 44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுந்தது. கெத்செமனே ஜெபம் தான். அந்த சிலுவை மரணத்துக்கு போற முன்பாக ஆண்டவர் வந்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்னு சொல்லி ஜபிக்கும் போது தான் ஒரு தூதன் வானத்திலிருந்து தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதே போலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் வந்து நமக்கு என்ன சோர்வுகள் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த எல்லையில இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை காரியமா இருக்கலாம், நம்ம தொழிலில் இல்லை நம்ம குடும்பத்தின் காரியங்கள்ல நம்ம செய்கிற ஊழியங்கள், எந்த எல்லையிலாம் நமக்கு ஒரு சோர்வுகள், ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஒரு தொய்வு இருக்குமானால் நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக்கங்க, திடப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வேத வார்த்தை தான் நமக்கு வந்து பலன் தரும். எப்படி வானத்திலிருந்து தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினாங்களோ, அதே போல இந்த வேத வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இந்த வேதம் தான் நம்மளோடு பேசும். இந்த வேத வார்த்தை தான்
நம்மளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், மீண்டுமாக ஆண்டவருக்காக ஓடச் செய்யும். அதனால வேதத்தை வந்து நீங்க அப்படி சோர்வுகள் அடையும்போது, பலவீனம் அடையும்போது, நீங்க தனிமையில உட்கார்ந்து ஆண்டவர் கூட ஜெபிங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. கேட்டு, "ஆண்டவரே, இதிலேருந்து நான் கடந்து போணும். இதிலேருந்து நான் தாண்டி போணும். எனக்கு பலன் குடுங்க. என்னால முடியலப்பா. என்னால முடியல. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்துல எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு" சொல்லி ஜெபிக்கும்போது, கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து உதவி செய்வாங்க. மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொல்யூஷன், கொடுக்கப்பட்ட ஒரு ஐடியா மூலியமாக, ஒரு ஆலோசனை மூலியமாக, அதேபோல எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அ பலத்தைப் போல, இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்ட பலத்தைப் போல ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் பலன் தருவாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக, வேத வார்த்தையின் மூலியமாக அது நடைபெறும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில ஜெபிக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பலப்படுத்தி, திடப்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனா இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக மாறும். நாளைக்கு நாளை மத்த ஜனங்களும் சொல்லுவாங்க, "இவரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்த ஒரு தேவனுடைய மனுஷன்" என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவாங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.